Hello friends, welcome back to my channel Pradhap unboxing videos. Pradhap unboxing வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு இந்தியாவில் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஹோண்டா ஆக்டிவா 6G அதை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ நம்ம இதுக்கு மேலே நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா BS6ஓட சைடு வியூ. இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல், இதெல்லாம் மெட்டல், கம்ப்ளீட் மெட்டல். பாடி வந்து ஃபுல் மெட்டல். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, நல்லா அழகாக. இதுதான் அதோட லுக்கே, குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பர், கிராஷ் கார்ட் இதெல்லாம் வந்து வண்டி வாங்குறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஏன்னா அது பிளாக்கில் வரும், அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி சில்வரில் வாங்குறப்ப நமக்கு வந்து ஒரு 500 சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்காக நைஸாக இருந்துச்சு, அதனால் அது வாங்கியாச்சு. அப்படியே நம்ம வண்டியோட சைடில் வந்து வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாங்கிற லோகோ செம்மையாக கொடுத்துருப்பாங்க, சில்வரில் அருமையாக இருக்கும். கீழே 6G இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட் ஃபுட்ரெஸ்ட், லேடிஸ் சைட் ஃபுட்ரெஸ்ட், இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உள்ளது இந்த ஃபுட்ரெஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப் வந்து நல்ல ஒரு நியூ டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5Gயில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருக்கும், உட்காரத்துக்கு நல்லா வைடாக இருக்குது. இங்கே வந்து ஹோண்டாவோட பேட்ச் ஒன்று இங்கே வந்துடுது. வண்டியோட பவர்னு எடுத்துக்கிட்டால் 7.1 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8.3 Nm டார்க்கு இதோட வண்டியோடது. அதே மாதிரி லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா LED லைட் கொடுத்துருக்காங்க. LED லைட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லைட், நல்ல விசிபிளாக இருக்குது. இந்த இண்டிகேட்டர் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோஜன் லைட் தான் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிஸ்டர்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், இது என்ஜின் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர். அப்புறம் வந்து ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர். அப்புறம் பாஸ் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடு இண்டிகேட்டர் இதாக இருக்குது. 5Gயில் கம்பேர் பண்ணால் இப்படி தான் இருக்கும். 5Gயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிஸ்டர் இப்படி தான் இருக்கும், பாதி டிஜிட்டலில் வரும். என்ஜின் ஸ்டார்ட்னு எடுத்துக்கிட்டால் கிக் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த என்ஜின் வந்து ஆன் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த கார் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் வந்து அதை 5Gயோட கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஹார்ன் பட்டன், மேலே வந்து இண்டிகேட்டர்ஸ் ஸ்விட்ச் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிம் டிப்ஸ் இந்த இது. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அப்புறம் சீட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அந்த சைடு வந்துடுது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். எவ்வளோ ஒரு மேடு பள்ளம் எதில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் போனாலுமே அவ்வளோ ஒன்றும் வந்து இதே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். பிரேக்கிங் சிஸ்டம் எடுத்துகிட்டா காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று யூஸ் பண்ணால் ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். அந்த மாதிரி
ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் வீலு, பேக்கில் வந்து 10 இன்ச் வீல். ஃபியூல் லிட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5Gல மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபியூல் போடுறப்ப சீட்டை ஓப்பன் பண்ண இட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஃபியூல் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே ஓப்பன் ஆகிடும். இங்கே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஃபியூல் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.3 லிட்டர்ஸ் டேங்க் இது ஃபியூல்து. டூல் கிட்லாம் தான் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துடும், சீட்டுக்கு கீழே வந்துடுது. இந்த மாதிரி வந்துடுது. அப்புறம் இது ஆஸ் யூசுவல் இந்த மெடிக்கல் கிட் இதெல்லாம் இருக்கும். இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 17 லிட்டர்ஸ். ஒரு ஹெல்மெட் வச்சு 2-3 புக்ஸ் வைக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்கும். பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா எதை வச்சுருந்தாலும் நிறைய பொருள் வந்து இதில் வச்சுட்டு போகலாம். ஒரு சிலிண்டரை வச்சு தாராளமாக கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குது. வண்டியோட ஓவரால் வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 109 kg. இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 50 to 55 மைலேஜ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆன் த ரோடு ப்ரைஸ் 1,05,000 வந்துச்சு எல்லாம் சேர்த்து. அதோ 5,000 வந்து டிஸ்கவுண்ட்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு புதிய பொருளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.